இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, இது கலக்கிறதுனால என்ன ஆகுமா? ஃபுட் பாய்சன். அப்படின்னா உயிருக்கு ஏதாவது? உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஜஸ்ட் மோஷன்ஸ், வாமிட்டிங்ஸ், ஃபீவர். இதெல்லாம் வந்தா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆவாங்க. பைத்தியம் பிடிச்சிருக்காடி உனக்கு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. யாருக்காவது ஏதாவது நடந்துருச்சுன்னா மனு வேணாண்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் டி. அம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. உன்னோட பயத்தால என் பிளான்ல ஏதாவது சொதப்புச்சுன்னா இந்த கேக்ல இருந்து 10 பீஸ் சாப்பிட வைப்பேன். மொத்தமா மேல போயிடுவேன். அதுக்கும் அவதான் காரணம்னு நான் மாத்திடுவேன். வேண்டாமா? அப்ப சைலண்டா என்ன நடக்குதுன்னு பாரு. இன்னைக்கு உங்க அம்மா பர்த்டேங்கிறதால நீங்க என்ன கேட்டாலும் உங்க அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அது டாடி கேக் கட் பண்ணும்போது அம்மா போட்டோ பக்கத்துல இருந்தா அம்மாவே எடுக்கிற மாதிரி இருக்கும்னு அம்மா சொன்னா டாடி. போட்டோ மிஸ் அம்மா பாத்துட்டா. ஐயோ ஐயோ வேணாம். ஓகேன்னு சொல்லாதீங்க. வேணாங்க. ஓகே சொல்லாதீங்க. ஏங்க ப்ளீஸ் ஓகே சொல்லிடாதீங்க. எதுக்குடா? நான் தான் உங்க பக்கத்துலயே இருக்கேன்ல. போட்டோவை வச்சா மிஸ் அம்மா பாத்துருவா. வேணாண்டா வேணாம், சொன்னா கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானப்பா, பரவாயில்ல, போய் போட்டோ எடுத்துட்டு வா. ஐயோ வேணாம் அத்தை, வேணாம். வேணாங்க, நோன்னு சொல்லுங்க. நோ நோ. வேணாம், நோ சொல்லுங்க. சரி போய் எடுத்துட்டு வா. கடவுளே, இப்ப இந்த கேக் சாப்பிடாம எப்படி நிறுத்துறதுன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். இப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. இப்போ இப்போ மிஸ் அம்மா என்னோட போட்டோ பார்த்துட்டா. ஐயோ என்ன பண்றது? அமாவாசைக்கான நேரம் நெருங்கிடுச்சு. குப்தா, உள்ள பெரிய பிரச்சனை நடக்க போகுது. மனோகரி கேக்ல என்னமோ கலந்துட்டா. குழந்தைங்களுக்கு அத்தை மாமாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏதாவது பண்ணி அந்த கேக்க சாப்பிட விடாம பண்ணணும். வாங்க. ஐயோ, அவர் என்னோட போட்டோவை ஹால்ல கொண்டு வந்து வச்சிட்டாரு. சீக்கிரம் வாங்க வாங்க. ஐயோ, அத மிஸ் அம்மா கண்ணு படாம காப்பாத்தணும். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு என் மனசு எனக்கு சொல்லுது. ஒட்டு மொத்த கஷ்டம் எல்லாம் என்ன நோக்கி வர மாதிரி இருக்கு. நான் இப்படி கத்தி
கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ மேல பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அமாவாசை மகளே. இன்னொரு 15 நாள் இருந்தா பௌர்ணமி கூட வரும். இப்ப அதுக்கு என்ன குப்தா? இன்னும் ஒரு சில நாளிகைகள் மட்டுமே உள்ளது. ஐயோ, எங்க ஆளுங்களுக்கு ஆபத்து இருக்கு, வந்து காப்பாத்துங்கன்னு சொல்ற. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. உள்ள வந்து எங்க ஆளுங்க கேக் சாப்பிடாம ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. விதியை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது மகளே. நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் விதிக்கு கட்டுப்பட்டு தலைவணங்கணுமே தவிர எதிர்த்து நிக்க கூடாது. உன்னோட ஆத்மா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லோகத்தோட சொந்த பந்தங்களை விட்டுட்டு எங்களோட லோகத்துக்கு வான்னு உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால வர முடியாதுன்னு நீ சொன்ன. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுல துக்கம் இல்லாம சந்தோஷம் எங்க இருந்து இருக்கும்? அதெல்லாம் குப்தா, குழந்தைங்க பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்க தலைவிதி எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும். நான் சொல்றத நீ குப்தா. மிஸ்ஸம்மா, எங்க அருந்ததி அம்மா போட்டோவை பார்க்கணும் நீங்கல்ல, அங்க கேக்கு முன்னாடி வச்சிருக்காங்க, போய் பாருங்க. அப்படியா? அதான். குப்தா, ராதா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மிஸ் அம்மா, நீ போய் நீலாவை ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்க. நீலா, கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. இது வந்துட்டமா? சீக்கிரமா எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடு. கொஞ்சம் வேகமா பண்ணு. உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வரலையா? டியூஷன் போயிருக்காங்கம்மா, அதான் கூட்டிட்டு வர வேண்டியது தானே, நல்லா இருக்கும்ல. அம்மா, ஆ கேக் கட் பண்ணலாமா? சரிப்பா.